இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல அத்தை. டேய் டாக்டர் என்னடா சொன்னாரு? இதுக்கு மேல அன்னைக்கு ப்ராப்ளம் வராதுல்ல? இல்லடா, இந்த ப்ராப்ளம் இல்லடா, நல்லா ரெஸ்ட் எடுத்தா போகுதுன்னு சொன்னாங்க. டேய் கேட்க மறந்துட்டேன், ஊர்ல பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி இன்னும் அதே மயக்கத்தில் தானே இருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கடா. எப்போ கான்ஷியஸ் வருமா? தெரிலடா, ஆனால் பாட்டிக்கு மயக்கம் தெரிஞ்சு அவங்க பேசினா தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியுமா. மனசில் ஏதாவது பிரச்சனையா இல்லை உடம்புல எதுவும் பிரச்சனையா என்ன ஏதுன்னு கண் முழிச்சதுக்கப்புறம் தான் தெரியுமா. பாட்டிக்கு சீக்கிரம் சரியாயிடணும்டா. மறுபடியும் பாட்டி பழைய நிலைமைக்கு திரும்ப வரணும். கண்டிப்பாக வருவாங்கடா, டாக்டர் நம்மளை நம்பிக்கையாக இருக்க சொல்லியிருக்காரு. டேய், உங்க அப்பா வரலையா? இல்லைம்மா, பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியாக கூட வந்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காருமா. மீனா, நீமா போய் ரெஸ்ட் எடுக்கலாம். வாங்க மீனா, பார்த்து பொறுமையா வாங்க. மீனா கூட்டு போய் படுக்க வச்சிரு. சரி வாடா, உன்ட்ட தான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. என்ன விஷயம் சொல்லு. எல்லாரும் இருக்கிறாங்க, தனியாக போய் பேசிக்கலாம் வா. எல்லாரும் இருந்தா என்ன, அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ இங்கேயே சொல்லு. நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. இது உனக்கு மட்டும் தெரிய வேண்டிய விஷயம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம்தான். அதனால் எல்லாரும் முடியுமே சொல்கிறேன். சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் தான் அந்த பார்லரமாக இப்போ செக்கப்புக்கு போயிட்டுருக்குதான். அங்கே பார்லரமாக தான் வயிற்றில் வளர்கிற குழந்தையோட அப்பா பேருக்கு மனோஜ்னு ஓம் பேரை தான் கொடுத்துருக்குதான்.